டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இந்திய பெருங்கடலில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட போவதாக கேரளாவைச் சேர்ந்த தனியார் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் பாபு கலையில் என்பவர் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஆசிய கண்டத்தின் கடற்கரை எல்லைகளையே மாற்றும் அளவிற்கு அந்த நிலநடுக்கம் வலிமை வாய்ந்ததாக இருக்கும் என்று கூறியுள்ளார். இந்தியா, சீனா, ஜப்பான், பாகிஸ்தான், நேபாளம், வங்கதேசம், தாய்லாந்து, இந்தோனேஷியா, ஆப்கானிஸ்தான், இலங்கை மற்றும் வளைகுடா நாடுகள் இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கும் என்றும் சுனாமி அலைகளும் ஏற்படக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ESP உள்ளுணர்வு சக்தி மூலம் கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி இது கண்டறியப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் பாபு கலையில் கூறியுள்ளார். நிலநடுக்கம் ஏற்பட்ட இடங்களில் மீண்டும் மீண்டும் பூகம்பங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறும் ஆராய்ச்சியாளர்கள் இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கம் ஏற்படும் என கூறப்படுவதை அலட்சியப்படுத்தக்கூடாது என்கின்றனர். இந்த தகவல் ஒரு தனிமனிதரோ, ஒரு குழுவோ, ஒரு நிறுவனமோ யார் வெளியிட்டிருந்தாலும் அது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியதுதான். காரணம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம் இவ்வளவு வளர்ந்த இந்த காலகட்டத்தில் நம்முடைய பூகோள அடிப்படையில் தெற்கு ஆசிய நாடுகள் இப்ப சமீப காலமாக அனுபவிச்சுட்டு இருக்கிற கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் அப்நார்மல், அன்கண்டிஷனல், எந்த விதத்திலையும் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. எதுவும் நடக்கலாம். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். பூகம்பங்கள் உட்பட, சுனாமிகள் உட்பட 2017 டிசம்பர் 31 அதற்கு முன்போ அல்லது அதற்கு பிறகோ, டிசம்பர் 31க்கு முன்னாடி தான் வரணும்னு இல்லை. ஏன்னா இயற்கை, இது ஹியூமன் எரர் நிகழலாம். ஜனவரியில் ஆகலாம், பிப்ரவரியில் ஆகலாம், கொஞ்சம் முன்னே பின்னே ஆனாலும் சம்பவங்கள் நிகழ்ந்தே தீரும். இப்போ டிசம்பர் 31 2017க்கு முன்னாடி வரும் என்று கணித்து சொல்லப்பட்ட எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் இங்க ரொம்ப கவனிக்கணும். மனிதனை தவிர இந்த பூமியில் இருக்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் இயற்கையில் நிகழப்போகும் மாற்றங்கள் முன்கூட்டியே தெரியும். மனிதர்களை தவிர மீன்கள், பறவைகள், வௌவால்கள் உட்பட அத்தனை வன விலங்குகளுக்குமே இந்த பூகம்பங்களும் சுனாமியும் மணி நேரங்களுக்கு முன்கூட்டியே தெரிந்தது. அவைகள் தப்பித்துக் கொண்டன. அந்த அடிப்படையில் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன், ESP என்று சொல்லப்படும் அந்த திறன் கொண்ட மனிதர்களும் இங்கே இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர் கண்டு பிடித்திருக்கலாம். அது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உட்கொள்ள வேண்டியது. காரணம், இயற்கை சீற்றங்கள் வந்த பிறகு, பேரழிவுக்கு பிறகு சொல்லியிருக்கலாமே, பாதுகாத்திருக்கலாம் அல்லவா என்று பரஸ்பரம் குற்றம் சொல்வது தொழில்நுட்பம், விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலகட்டத்தில் கல்வி அறிவு பெற்ற நமக்கு உகந்ததல்ல. தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான் இங்கே தேவை. பூமிக்கும் பூமியை சுற்றி சூழ்ந்துள்ள இந்த நிலத்தட்டுக்களுக்கும் பூகம்பங்களுக்கும் இயற்கை சீற்றங்களுக்கும் தேச, மாநில, மொழி எல்லைகள் கிடையாது. இதுதான் உண்மை. அதாவது தொடர் சலனங்கள் என்று சொல்லப்படும் பயணிக்கக்கூடிய சலனங்கள். மெக்சிகோ குலுங்கினால், பூகம்பத்தால் குலுங்கினால், அதற்கு அடுத்ததாக ஒரு 30 அல்லது 40 நாட்களில் தொடர்ந்துள்ள கடலுக்கு அடியில் உள்ள நிலப்பரப்போ அல்லது ஐரோப்பா கண்டத்தில் உள்ள சில நிலப்பரப்போ அல்லது ஆப்பிரிக்காவோ அல்லது ஆஸ்திரேலியாவோ இந்தோனேஷியாவோ பூகம்பம் வந்தே தீரும். காரணம், அந்த தொடர் சலனங்கள், பயணிக்கக்கூடிய சலனங்கள், டிராவலிங் ட்ரெமர்ஸ் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் பூமி முழுவதும் நிகழும் சலனங்கள் பாலக்காடு மாவட்டம் உட்பட்ட, கோயம்புத்தூர், பாலக்காடு உட்பட்ட தென்னிந்திய நிலப்பரப்பும் தொடர்புடையதுதான். ரிலேட்டிவ் ஸ்டடி, தொடர்புடைய ஆய்வுகள். உலகம் முழுவதும் ஒரு இடத்தில் பூகம்பம் வந்திருந்தால், மிகப்பெரிய பூகம்ப அழிவுகள் வந்திருந்தால், அந்த பூகம்பம் வந்த இடத்தின் வரலாற்றில் தொடர்ந்து அதை சுற்றியுள்ள நிலப்பரப்புகளில் அடிக்கடி பூகம்பங்கள் வந்து கொண்டே இருந்து மிகப்பெரிய பூகம்பங்களுக்கு வழி வைக்கும். அதாவது அந்த தொடர் சலனங்கள் நம்மை கொண்டு சேர்ப்பது மிகப்பெரிய பூகம்பங்களுக்காக இருக்கும். மீண்டும் ஒரு இடத்தில் பூகம்பங்கள் வந்தால் அந்த இடத்தின் வரலாற்றில் மீண்டும் மீண்டும் பூகம்பங்கள் நடந்தே தீரும். இதுதான் அந்த தொடர்புடைய ஆய்வுகள். அந்த அடிப்படையில் கோயம்புத்தூர் உட்பட்ட தென்னிந்திய நிலப்பரப்பில் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய பூகம்பம் வந்த இடம் இது. 6 ரிக்டர் அளவுகோல் பதிவேடுகளில் பதிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் இங்கே மீண்டும் வரும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை.